எம்எல்ஏவோட ஆள் தானே? ஆமா நந்தா. நீங்க அனிதாவா நிர்மலாவா? ஏன் முக்கடை போட்டிருக்கீங்க? ரெண்டுமே நான் தான். முதல்ல சீக்கிரம் அதை கொடு. சீக்கிரம் கொடுப்பா. காரியத்தை கச்சிதமா முடிச்சிருங்க. அதெல்லாம் நாங்க முடிச்சிடுவோம். முடிச்சிட்டு எம்எல்ஏ போன் பண்ண சொன்னாரு. சரி, நாங்க போன் பண்றோம். நீ முதல்ல கிளம்பு. சரி. சத்யா, இது வெறும் பொட்டலம் இல்ல, உனக்கு வைக்க போற ஆப்பு. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. அமுல் பேபி, குட் மார்னிங். ரவுடி பேபி, பிராக்டிஸ் முடிச்சிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? உன் ஸ்டேஷன் டைம் ஆகல? ஐயோ ஆமா அமுல் பேபி, 2 நிமிஷம் வந்துறான். சத்யா வர கிளம்ப போறான். சித்தி இன்னும் காணுமே. இன்னும் வரலையே. ஐயோ ஐயோ, நீங்களா வாங்கிட்டீங்களா? இத வாங்குறதுக்குள்ள உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. இந்தா. நாளைக்கு நான் போதை பொருளை கொடுத்து அனுப்புறேன். எப்படியாச்சும் நீங்க 2 பேரும் அதை சத்யா பைக்ல வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணுங்க. நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சத்யா போதை பொருள் கடத்துறான்னு போட்டு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் சத்யாவை செக் பண்ணி அவளை நார்கோட்டிக் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு போலீஸ் வேலையும் போயிடும், ஜெயில இருந்து களி தின்னுட்டு இருப்பா. எப்படி? இன்னையோட சத்யாவோட கொட்டம் அடங்க போகுது. நீ குப்பத்தை மாத்த போறியா? உன் தலையெழுத்த நாங்க மாத்த போறோம். சரி சரி, சத்யா கிளம்பிட போறா. அதுக்குள்ள இந்த பாக்கெட் அவ பைக்குள்ள வச்சிடு. சரிங்க சித்தி, நீங்க யாராவது வெளியில போறாங்கன்னு பாத்துக்கோங்க. சரியா? அமுல் பேபி, நான் ரெடி. எப்படி? ஓகே, சூப்பர். புனிதா அக்கா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. 2 நாளைக்குள்ள எம்எல்ஏ எலெக்ஷனை நாமினேஷன் தாக்கல் செய்ய போகணும். சரியா? நீ ஏன் ஜெயிலுக்கு போக போற? இதுல நாமினேஷன் வேற. சித்தி, இங்கே இருந்து இவ கிளம்புறாளான்னு கவனிங்க. சரி சரி, நீ பாத்து போ. சரி. அக்கா, நீங்க சொன்னனாலதான்க்கா நான் நிக்கிறேன். மத்தபடி அரசியல், எலெக்ஷன் இது எதுலயும் எனக்கு விருப்பம் இல்லக்கா. குமார் அநியாயமா கொன்னது எம்எல்ஏ. அவனை நீதான் தோக்கடிச்சு பழி வாங்கணும். இந்த பாரு புனிதா, நீதான் எலெக்ஷன்ல நிக்கிற, அதான் சரி. புனிதா, ரவுடி பேபி ஒரு விஷயம் சொன்னா அது கரெக்டா இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம் தான் யோசிப்போம். ஆனா ரவுடி பேபி
இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுன்றதை யோசிப்பா. சரிங்கண்ணா. அமுல் பேபி, நீ வர வர என்ன ரொம்ப புகழ்ற. நான் உண்மையை தானே சொல்றேன் ரவுடி பேபி. ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். சரி சரி போதும், நீ விட்டா பேசினே இருப்ப. எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சு. Bye. எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நானும் சரி கிளம்புறேன். பை. ஐயோ, இவ வேற கிளம்புறாளே. அனிதா மாட்டிப்பாளோ? மாட்ட போறா. மொத்த பிளானும் காலி. சொல் தங்கம். மேடம், இங்க மெயின் ரோட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மேடம். நாங்க கிளியர் பண்ணிட்டு வந்துடுறோம். சரி, அந்த சூசைடு கேஸ்ல எதுவும் வாக்குமூலம் வாங்கிட்டீங்களா? நீ மாட்டுனடி. ஓகே, நீங்க அங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ம், ஓகே மேடம். சித்தி, சக்சஸ். ரவுடி பேபி, ம், என் கார் சர்வீஸ்ல இருக்கு. ஆ. என்ன போற வழியில டிராப் பண்ணிடுறியா? வா அமுல் பேபி, டிராப் பண்றேன். இவ மட்டும் போவான்னு பார்த்தா இப்ப பிரபு பைக்ல ஏறி போறாடா. வா அமுல் பேபி. ஓகே. இப்ப என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. போலாமா? ம். அனிதா, எம்எல்ஏக்கு கால் பண்ணு. நம்ம பிரபுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. ஆமா, இதோ நான் உடனே போன் பண்றேன். நம்ம பிரபுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நேரா நான் சொல்ற இடத்துக்கு போ. சொல்லுமா. நீங்க சொன்ன மாதிரி சத்யாவோட பைக்ல பொட்டலத்தை வச்சுட்டேன். அட்ரா சக்க, செம்ம ஸ்பீடா இருக்கீங்களேம்மா. சரி விடுங்க, நான் இனிமே அந்த சத்யாவை பாத்துக்கிறேன். தனியா அவ மட்டும் போகல, அவ கூட என் தம்பியும் போயிருக்கான். உங்க தம்பியா? ஆமா, பொண்டாட்டி பாசத்துல அவனும் போயிட்டான். இங்க பாருங்க, சத்யாவை என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் தம்பிக்கு மட்டும் ஒண்ணும் ஆக கூடாது. மா சரி ஓகே, நீ என்ன பண்ற? பைக் டீடைல்ஸா வாட்ஸ்அப்ல அனுப்பு, மீதியை நான் பாத்துக்கிறேன். இதோ உடனே அனுப்புறேன். சத்யா, யூனிஃபார்ம் போடுறது இன்னைக்குதான் கடைசி நாளா இருக்கணும்.
தலைவரே வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க இருக்க? ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் தலைவரே. நீங்க மினிஸ்டர் ஆயிடுவீங்க, எனக்கு ப்ரொமோஷன் போட்டு தருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யோ, உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான்யா. ஆனா ஒருத்தி நான் மினிஸ்டர் ஆக கூடாதுன்னு கங்கனை கட்டிட்டு திரியிறாயா. யார் தலைவரே அவ? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை தூக்கி உள்ள போட்டுறேன். யோ, அதெல்லாம் உன்னால முடியாது. ஏன் தலைவரே அப்படி சொல்றீங்க? அவளும் போலீஸ் தான், அதுவும் ரவுடி போலீஸ். இந்த H1 ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்காயா, பேரு கூட சத்யா. டியூட்டில ஜாயின் பண்ண நாள்ல இருந்தே ட்ரெண்டிங்ல இருக்காளே, அந்த சத்யாவா? ஆமாயா, அவ தப்பானவன் தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரெண்டிங் பண்ணதா நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். சொல்லுங்க தலைவரே. யோ, சத்யாவோட பைக்ல போதை பொருளை வச்சிருக்கேன். இப்போ அவ ஓ ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் போவா. அவளை நீ நார்மலா செக் பண்ற மாதிரி புடிச்சிரியா? இந்த பார், போதை பொருள் கேஸ்ல சிக்கனா சாதாரணமா ஜாமீன் கிடைக்காது. வேலையும் போவோம், அதுக்கப்புறம் ஜெயில போய் களி தின்ன வேண்டியதான். நானும் பிரச்சனை இல்லாம மந்திரி ஆயிட போறேன். அவ்வளவுதானே தலைவரே? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் முடிச்சிடுறேன். போதை பொருள் கேஸ்ல எஸ்ஐ சத்யா அரெஸ்ட்னு உங்களுக்கு நியூஸ் வரும். செஞ்சு முடிச்சிட்டு வந்து என்ன மீட் பண்ணு. என்ன? கண்டிப்பா தலைவரே. அப்பா ரொடி பேபி, இப்படியே நம்ம பைக்ல போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? எனக்கு என்ன தோணுதுன்னா, அடிக்கடி என் கார் இதே மாதிரி ரிப்பேர் ஆகணும். ஏன்? அடிக்கடி ஜாலியா பைக்ல போலாம்ல. அமுல் பேபி, கையெடு. ஏன்? நான் யூனிஃபார்ம்ல இருக்கறேன்ல. ஓ, குட் மார்னிங் ஆபீசர். வணக்கம் சத்யா. வணக்கம் சார். ரொடி பேபி, உனக்கும் சேர்த்து எனக்கும் உனக்கு வைக்கிறாங்க. வணக்கம். 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 அதான் போலீஸ் கெத்துங்கிறது. இது எனக்கு போலீஸ் கெத்து மாதிரி தெரியல, உனக்கான கெத்து மாதிரி தோணுது. அதுவும் சரிதான் அமுல் பேபி. இனிமே கார்ல வராம டெய்லியும் கூட பைக்ல வந்துடலான்னு இருக்கு. ஓகே ஓகே. மேடம் மேடம் என்ன தங்கம், ஆக்சிடென்ட் கிளியர் பண்ணிட்டியா? அதெல்லாம் முடிஞ்சது மேடம். சரளா தேட்டர் பக்கத்துல ஒருத்தன் குடிச்சிட்டு கத்தியை காட்டி ரகலை பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்தீங்கன்னா. அப்படியா? அமுல் பேபி வேற நான் ஆபீஸ்ல விடணுமே. ரொடி பேபி, பரவாயில்ல, நான் பைக் எடுத்துட்டு போறேன், நீ உங்களோட போ. ஷாரா? ஜாக்கிரதையா போயிருவியா? என்ன ரொடி பேபி, நான் போயிருவேன், நீ உங்களோட போ. சரி, பாத்து போ. சரியா? நீ பாத்து போ. பாத்து போ அமுல் பேபி. நீனும் பாத்து போ. என்னாச்சு என்னாச்சு அமுல் பேபி? இல்ல, என்னாச்சு? அது ஸ்லிப் ஆயிடுச்சு. பாத்து ஒதுக்க மாட்டியா? பாத்துதான் ரொடி பேபி உதைச்சேன். அடிபட்டுச்சா? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லல. ஒண்ணும் இல்ல. பயப்படாத. பாத்து பத்ரம் அமுல் பேபி. பாய். மேடம்
என்ன தங்கம்? இல்ல சார ஜாக்கிரதையா போ, பாத்து போன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களே, அவர் என்ன குழந்தையா? நீங்க பிரபு சார் மேல வச்சிருக்க லவ் இருக்கே, அப்பா உங்க வீட்டு லவ் இல்ல, எங்க வீட்டு லவ் இல்ல, யூனிவர்சல் லவ் மேடம். பேர்ல மட்டும் அவன் அமுல் பேபி இல்ல, உண்மையிலேயே அவன் அமுல் பேபி தான். அமுல் பேபி மட்டும் இல்லனா மஜிலி குப்பத்துல ஒரு பைக் மெக்கானிக்காவே என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். என்ன மேடம் திடீர்னு ஃபீல் மூடு போயிட்டீங்க? அமுல் பேபி இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அமுல் பேபி தான் எனக்கு எல்லாமே எல்லாமே. அப்பா உள்ள இருக்குது மேடம். அமுல் பேபி ரவுடி பேபி செம்ம ஜோடி. சரி வாங்க போலாம். தலைவர் சொன்ன சிவப்பு கலர் யமகா வண்டி மாதிரி தெரியுது. ஆனா சக்தியாவை காணோம். யோ அந்த சிவப்பு கலர் யமகா வண்டி பாட்டு. ஹலோ, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க, இறங்குங்க. சார் இப்ப எதுக்கு என்ன நிறுத்துனீங்க? சார் ரெகுலர் செக்கிங்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாக்குமெண்ட்ஸ் எடுங்க. சார் என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கு. எல்லா டாக்குமெண்ட் இருக்குது, ஓகே தான். எல்லாத்தையும் செக் பண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. டாக்குமெண்ட் எடுங்க சார். முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க. சார் எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு. வண்டியை விட்டு இறங்குங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, முதல்ல எடுங்க சார். இறங்குங்க சார். ஹலோ, என்னையா கிளி சிக்குச்சா? தலைவரே ஆண் கிளி தான் சிக்கிருக்கு. பெண் கிளிய காணோம். யோ என்னையா சொல்ற? சத்யா இல்லையா? ஆமா, நான் சொன்ன வண்டி தானே? அதே வண்டி தான் தலைவரே. அப்ப அவ எங்கேயா போயிருப்பா? தலைவரே இப்ப என்ன பண்றது? அவ புருஷனை விட்டுறவா? யோ கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த சத்யா ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. எங்களை அவ மதிக்கிறதே இல்ல. என் தம்பி பிரபுவை தவிர இந்த சத்யா யாருக்குமே அடங்க மாட்டா. அவ புருஷன்னா அவளுக்கு உயிர். பிரபுவை கண்டா அப்படியே உருகுவா. நான் அவனுக்கு அக்காவாச்சேன்னு சொல்லி என்னை விட்டு வச்சிருக்கா. தலைவரே சொல்லுங்க தலைவரே, அவ புருஷன் அனுப்பிடலாமா? யோ ஆமா, அவனை ஜெயிலுக்கு அமிச்சிடலாம். என்ன தலைவரே சொல்றீங்க? இவன் எதுக்கு? சத்யா தானே நம்ம டார்கெட். சத்யாவை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் அவன் என்னைக்கு சிக்குவான்னு தெரியாதே. எலெக்ஷன்ல அவன் எனக்கு எதிராக வேலை பார்க்காம இருக்கணும்னா அதுக்கு நேரடியா அவ புருஷனை தூக்குறதா ஒரே வழி. பிரபுனா சத்யாக்கு உயிரா. அந்த உயிரத்துக்கு லாக்கப்ல போட்டா பதறுவாள அவ. புருஷனை பிரிஞ்சு தவிப்பால. அதான் நமக்கு வேணும். யோ எஸ்ஐ புருஷனே போதை கேஸ்ல சிக்கிட்டான்னு அவ பேரு நாரணும். அவ அப்படியே ஆடி போயிடுவாயா. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளு. சரிங்க தலைவரே, நான் பாத்துக்கிறேன். சார் பொட்ல இருக்கு சார். பொட்லாமா? யோ இவனை வண்டியில ஏத்தியா?